அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளியை நீங்கள் கொல்லுங்கள். ஏனென்றால் அந்த பள்ளி என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குன்றத்தில் போட்டவுடன் அந்த நெருப்பை அது ஊதி பெரிதாக்கியது. எனவே நீங்கள் பள்ளியை கொல்லுவதாக இருந்தால் உங்களுக்கு 100 நன்மை கிடைக்கின்றது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை கொல்லுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையையும் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். எனினும் இன்றைக்கு சில நபர்கள் இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூறினார்களா என்பதாக பல கேள்விகளை கேட்பது, இது நன்மையை நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஆர்வத்தை குறைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஆர்வம் நமக்கு ஏற்பட வேண்டும். முதலில் அது ஆர்வம் இல்லாத பட்சத்தில் இவ்வாறான விமர்சனங்களும் இவ்வாறான கேள்விகளும் முதலில் நமக்கு வருவதை விட்டும் வல்ல இறைவன் நமக்கு பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக.